இந்தியாவில் நமது பங்கு பற்றி பேச 6ஆம் வகுப்பு மாணவி நிமிஷாவை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜாதி மதம் பேதங்களை கடந்து சுதந்திர காற்றை கர்வத்தோடு சுவாசிக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 77 ஆண்டுகளுக்கு முன்பு நமது தேசம் ஆங்கிலேயர் ஆட்சியின் பிடியிலிருந்து வெளிவந்தது. இன்று நாம் ஒரு துடிப்பான ஜனநாயகமாக நிற்கிறோம் என்றால் அதுவே நம் மக்களின் மீண்டெழுகின்ற தன்மை மற்றும் உறுதிப்பாட்டின் சான்றாகும். நம் மூவர்ண கொடியை ஏற்றும் போது அது நமது கடந்த கால போராட்டங்களை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனும் செழித்து வளர ஒரு சிறந்த இந்தியாவுக்கான நமது பகிரப்பட்ட கனவுகளையும் பிரதிபலிக்கிறது. நமது சுதந்திரம் ஒரு வாக்குறுதியுடன் வந்தது. ஒவ்வொரு குடிமகனும் செழித்து வளர ஒரு வாய்ப்பளிக்கும் ஒரு நியாயமான மற்றும் சமத்துவமான சமூகத்திற்கான வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற நாம் அயராது உழைக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை, பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தையும் நினைவில் கொள்வோம். இவைதான் நமது ஜனநாயகத்தின் இருக்கும் தூண்கள். இன்று நாம் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது பன்முகத்தன்மை, உள்ளடக்கம் மற்றும் முன்னேற்றத்தை மதிக்கும் ஒரு தேசத்தை உருவாக்க உறுதியளிப்பதன் மூலம் நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை போற்றுவோம். நமது மூவண்ண கொடியில் உள்ள காவி தைரியத்தையும், வெள்ளை தூய்மையையும் மற்றும் பச்சை வளர்ச்சியையும் குறிக்கிறது. இந்த நற்பண்புகள் பிரகாசமான எதிர்காலத்தை வழிநடத்தட்டும். கலாச்சாரம், மொழி மற்றும் பாரம்பரியத்தில் நாம் வேறுபட்டு இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே தேசம் என்பதை நினைவூட்டுவதாக சுதந்திர தினம் செயல்படுகிறது. நமது வேற்றுமை ஒற்றுமையை கொண்டாடுவோம். நமது சுதந்திர போராட்ட வீரர்களான மகாத்மா காந்தி, நேரு, நேதாஜி போன்ற எண்ணற்ற வீரர்கள் அரசியல் சுதந்திரத்திற்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்தியனின் கண்ணியம் மற்றும் உரிமைகளுக்காகவும் போராடினர். பொறுப்பான குடிமக்களாக நமது ஜனநாயகத்தை பாதுகாப்போம், நீதியை நிலைநாட்டுவோம், நமது அன்புக்குரிய இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு பங்களிப்போம் என்று நாம் அனைவரும் உறுதிமொழி எடுப்போம்.